மதிப்பெண்கள் 8 மதிப்பெண்கள் 8 மதிப்பெண்கள் 30 மதிப்பெண்களுக்கு 23 மதிப்பெண்கள் ஜெயிச்சிருக்கீங்க. Congratulations. சாவியா திருப்தியா? இல்ல. ஏன்? நல்ல ஸ்கோர் 23 நல்ல ஸ்கோர் தான். இல்ல நான் இன்னும் எதிர்பார்த்தேன். நான் எப்பவுமே ஆடும்போது மார்க்ஸ்க்காக ஆட மாட்டேன். நான் என்ஜாய் பண்ணி ஆடினாதான் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஸ்னேகாக்கு வந்து தட்டும்போது எனக்கு நிஜமா கண்ணில் தண்ணி வரல. அப்படியே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் சார் வந்து மார்க் போடும்போது நிஜமாவே எனக்கு இப்போ கண்ணில் தண்ணி வரும். என்ன சார் பிடிக்கலையா சார் உங்களுக்கு? மறுபடியும் இந்த டோட்டல் சாங்கை போட்டு பாருங்க. நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களை மட்டும்தான். மற்ற குரூப்ஸை யாரையுமே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சோலோ டான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய பார்வை அவங்க எப்படியோ எல்லாருடைய பார்வை உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கும், குரூப்பில் இருக்காது. அதனால் இன்றைக்கு நீங்கள் நல்லா ஆடுறதுனால குரூப்பும் சேர்ந்து பார்த்தபோது மற்றவங்களுடைய எனர்ஜி லெவல் மற்றவங்க நீங்கள் ஒரு 2-3 ஷாட்டில் வந்து 2-3 ஷாட் நீங்கள் விளையாடா செகண்ட் வந்த சாங்கில் கூட கொஞ்சம் தனித்தனியாக நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா மறுபடியும் இந்த சாங் வேணா இந்த டிஸ்கஷனுக்காக நீங்கள் போட்டு கூட பார்க்கலாம். போட்டு பார்க்கல தவிர சார் வேணும்னா உங்களுக்காக குரூப் இல்லாம நான் மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு ரூல் இல்லை. எங்களுடைய மனதில் நீங்கள் ஆடக்கூடிய நேரத்தில் எங்கள் மனதில் என்ன தோணுதோ அதுதான் மார்க்காக வருமே தவிர நீங்க உங்க பர்சனல் நீங்க வந்து அழகா இருக்கலாம், நீங்க வந்து டான்ஸ் ஆடலாம், நீங்க நல்லா ஆடுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நான் நல்லா படம் எடுத்ததா நான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஜனங்களுக்கு வரும்போது அந்த பிளாட்ஃபார்ம் தெரியும். நாங்க பார்க்கும்போது 15 தடவை 20 தடவை 100 தடவை படம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு போகத்தான் செய்யும். அதுக்காக இந்த ஜனங்களுக்கு ரசிக்க தெரியலன்னு நான் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டிய சமாச்சாரம். அது பல காரணம் சொன்ன காரணங்கள்லாம் உண்மையான காரணம், நிஜமான காரணம். தேங்க்யூ அமரன் அங்கிள். செல்லமே டீம்ல இருந்து கேப்டன் வாசு, இந்த விவாதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப்ல அவங்க சொல்றாங்க. அது வந்து நம்ம அது குறுக்க போறதுக்கு ஒண்ணும் இல்லை. எங்க பாயிண்ட் ஆஃப்ல இங்க எல்லாருமே நம்ம உட்கார்ந்து இருக்கிற எங்க பாயிண்ட் ஆஃப்ல உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எங்களுடைய என்ன சொல்றதுன்னா எங்க பார்வைக்கு அவங்க பண்ணது ரொம்ப சூப்பர். பட் ஜட்ஜோட பார்வைக்கு வந்து அது வந்து அவங்க வந்து கருத்துக்களை சொல்லும்போது அதுல நாம ஒன்றும் தலையிட முடியாது. அதனால அதை அவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாங்க எல்லாமே எதிர்பார்த்தது அதிகமா மார்க் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் இது கம்மியா இருக்கிறது எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. ஓகே 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 இதுக்கு முடிவான தீர்வு என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல ஜட்ஜ் பார்த்து இந்த நிகழ்ச்சியை தொடர்பாக நான் கேட்கிறேன்.